என் முன்னால் அமர்ந்திருக்கும் எல்லோருக்கும் அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு மறுமை சிந்தனை. பெரியவர்களே, சகோதரர்களே, இன்று நாம் நவீன உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். டச் செல், லேப்டாப் என்று எத்தனையோ உலகத்தில் நம் கையில் இருக்கக்கூடிய பொருள் இன்று சர்வசாதாரணமாக எல்லோருடைய வீட்டிலும் இருக்கின்றது. உலகம் விருந்து கொண்டே இருக்கின்றது. மறுமை மக்களின் வாழ்விலிருந்து நீங்கிக் கொண்டே இருக்கின்றது. பிறந்தது முதல் இறக்கும் காலம் வரை நம் மனதில் மறுமை என்ற உண்மையான வாழ்க்கை வளர்ந்திருக்க வேண்டும். அந்த மறுமை வாழ்வுக்காக மனிதனை உலகத்தில் சில அமல்கள் செய்யப்பட்டிருக்கின்றான். நான் யாரை மறந்தாலும் இறைவனையும் இறைவன் உண்டாக்கியுள்ள அந்த உண்மையான மறுமை வாழ்வுக்காக மனிதனை உலகத்தில் சில அமல்கள் செய்யப்பட்டிருக்கின்றான். நான் யாரை மறந்தாலும் இறைவனையும் இறைவன் உண்டாக்கியுள்ள அந்த உண்மையான மறுமை நாளை மறக்கக்கூடாது. இறைவன் குர்ஆனில் கூறும் பொழுது மறுமை நாளில் அனைவரும் அல்லாஹ்வின் முன்னிலையில் வெளிப்பட்டு நிற்பார்கள். நாம் அனைவரும் அல்லாஹ்வின் முன்னிலையில் நிற்கும் பொழுது எதை கொண்டு வந்தாய் என்று இறைவன் கேட்கும் பொழுது நாம் என்ன பதில் சொல்வோம்? அந்நேரத்தில் நம்முடன் பிறந்த தம்பி, தங்கை, நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தையர்கள் யாரும் கண்டு கொள்ள மாட்டார்கள். ஒவ்வொரு மனிதனையும் நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று இருந்து கொண்டிருக்கும் அந்த நாள் யாரும் உதவ மாட்டார்கள். நம்மை காப்பாற்று நம்முடைய அமல், இறைவனின் கருணை. இந்த இரண்டில் நம்முடைய அமலை ஏற்று அவன் நம் மீது கருணை காட்டினானால் நம் சொர்க்கம் நுழைய முடியும். எனவே நாம் வாழ்வது கொஞ்ச காலம். அதை வீணாக கழிக்காமல் இறைவனுக்காக வாழும். இறைவன் உருவாக்கியுள்ள